வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நாள் 26 ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த டைலாகை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் ஆச்சு. இத்தனை நாளாக எங்கடா போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் கேட்க மாட்டீங்க. பட் பரவாயில்ல, நானே சொல்கிறேன். லாஸ்ட் சில வீடியோவில் எனக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் ஒரு சிறிய விடுமுறை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அது பெரிய மெடிக்கல் லீவ் ஆயிடுச்சு நண்பர்களே, மன்னிச்சுக்கோங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உடம்பாச்சும் சரியாச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை, இன்னைக்கு வரைக்குமே சரியாகலை. ஓகே, இதுக்கு மேலே நாள் 26ஓட கதை என்னன்னு பார்ப்போம். காலையில் எந்திரிச்சதும் வீட்டில் இன்னைக்கு ஆடி 18 ஆற்றுக்கு போகலான்னு கூப்பிட்டாங்க. என்னாலலாம் வர முடியாது, செம்ம டயர்டு அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல வாடா, சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சின்ன போகிற வழியில் ORS ஒன்று வாங்கி வாயில் ஊற்றிட்டு அப்படியே போயாச்சு. போகிற வழியில் புட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க, அதை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு வாங்கி கொடுத்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா புட்டு நல்லா இருந்துச்சு நண்பர்களே, நீங்களும் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். பை த வே, நாங்கள் வந்திருக்கிறது ஆறு கிடையாது, இது ஒரு ஏரி, மணத்தல் ஏரி. இது எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. ரீசெண்டாக இன்ஸ்டாவில் ட்ரெண்டாக இருக்கும் போல், அதனால் எங்கள் அம்மா பார்த்துட்டு போகலான்னாங்க. அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா சட்டை செருப்புலாம் பாதுகாக்கிற வேலையை எனக்கு கொடுத்துட்டு எங்கள் அப்பா அம்மாவும் தண்ணியில் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள்லாம் எடுத்து கொடுத்துட்டு கூட்டத்தில் ஒரு ஒதுக்குப்புறமாக நின்று இருந்தேன் நண்பர்களே. அப்படியே அந்த பக்கம் திரும்பி பார்த்தா சூடா பஜ்ஜி போகிறாங்கடா வாடா அப்படின்னு எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க. அது போய் ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டு திரும்பி பார்த்தா ஆளை காணோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் மாதிரி தண்ணி ஊற்றுது பார்த்தீங்களா, இங்கே போய் உட்காந்து குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே 2வது ரவுண்டு குளியில் முடிச்சுட்டு மீன் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. சாப்பிடணும்னு மனசு இல்லை தான், பட் இருந்தாலும் கேட்டாங்கங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு மீன் வாங்கி சாப்பிட்டாச்சு. யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த மீனோட டேஸ்ட்டு மஜாவாக இருந்துச்சு. மக்களுக்கு தொந்தரவு இல்லாத முறையில் மீனை சாப்பிட்டு முள்ளை டிஸ்போஸ் பண்ணிட்டு சைடில் திரும்பி பார்த்தா கொய்யாக்கா மரம். அதுலேருந்து ஒரு கொய்யாக்காவை பறிச்சு தந்தாங்க. சளி பிடிக்கும் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, கொய்யாக்காவை வச்சு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கொய்யாக்காயை வாயில போட்டு மென்னுட்டு இருக்கும் போதே பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வந்து கையில் நீட்டினாங்க. அதை பார்த்ததும் காய்ச்சல்லாம் மறந்தே போயிடுச்சு. வாழ்றது ஒரு வாழ்க்கை, பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். அப்புறம் போகிற வழியில் பைனாப்பிள் கண்ணுக்கு தென் பண்ணிச்சு. ஸோ அதை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே எந்த கண்டென்ட்டும் கிடையாது, ஏன்னா வீட்டுக்கு போய் தூங்குற தவிர நான் வேறு எதுவுமே பண்ணல. ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பாய்.